ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஹரி. அப்புறம் பார்ட்னராக எப்பயும் போல் நம்ம ஹஸ்வித். இன்றைக்கி ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப் தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க ப்ளே பண்ணலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப் பார்த்தீங்கன்னா 2v2 போயிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. அதாவது நான் கில் அடிக்கிறேனா இல்லை அவர் கில் அடிக்கிறாரான்னு தெரியல. அதனால தான் இப்போ 1v1 போட்டிருக்குறோம். ஏன்னா 1v1 நான் அடித்தேன்னா அது அப்படியே தெரியும், நான் தான் அடித்தேன் அப்படின்னு தெரியும்ல. அதனால் ஃபஸ்ட் ரவுண்டே அமோகலமாக நம்ம தோத்தாச்சு. இந்த ரவுண்டு கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். எடுத்த உடனே கிரேனேட் போட்டுறது, எங்கே இருக்கிறோம் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. இந்த ரவுண்டு விடவே கூடாது. இப்படியோ அழுத்தி பிடிச்சி அடிச்சு விட்டோம். செகண்ட் ரவுண்டு நாம் வின். இப்போ தேர்ட் ரவுண்டு அவன் எடுக்கணும். ஆனால் பிளேஸு எனக்கு பிடிச்ச பிளேஸ் வந்துருக்குது. ஸ்னைப்பர் தான் எடுக்கிறான். ஸ்னைப்பர், ஆமாம், ஒன்லி ஸ்னைப்பர். ஏன்னா இவன் ஸ்னைப்பர் பிளேயர் ஆட்டுங்குது. அதனால் நம்ம கொஞ்சம் பதுங்கி இருந்து தான் ஆடணும். கோச் மெசேஜ் கோளாறு. ஒரே அடியில் மெடிக்கல் பிளட்டு குறைஞ்சிருச்சு. ஸ்னைப்பர் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னாலும் எப்படியோ நம்ம அடிச்சிட்டோம். இந்த ரவுண்டு அதே தான். ஆனால் இந்த ரவுண்டு அதாவது இந்த சைடு போய் ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சோம்னா உஷாராயிடுவோம். அவனை காணோம். அந்த சைடு இருக்கிறானா? ஐயோ, அவன் உடம்பே தெரியலையே, எப்படி அடித்தான்? ஓ, தலைவர் கொஞ்சம் சைடாக இருக்காரா? அதுதான். இந்த ரவுண்டு நம்ம தான் கன்று. AK-47 ஒன்று, SVD ஒன்று எடுத்துப்போம். ஓ, இன்னும் ஆன்லைனில் தான் இருக்கானா? நான் கூட ஆஃப்லைன் போயிட்டான்னு நினச்சேன். SVDலேயே முடிச்சு விட்டாச்சு. இங்கே காணோம். இங்கே படுத்துருக்கு. இந்த டைம் SVD போட்டு ஸ்கோப் போட்டு பார்ப்பாங்க. உடனே கிரேனேட் போட்டுருக்கு. ஹெச்பி கொஞ்சம் கூட இல்லை.
இந்த ரவுண்டு ஈக்குவலாக தான் போயிட்டுருக்குது. நான் ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறேன், அவன் ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறான். யார் இப்போதைக்கு ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில. வேறு எதுவும் எடுக்கலையா? இது ஒன்று தான். இதுலேயும் 3 சிப் இருக்குது. முடிச்சாச்சு. இந்த ஒரு ரவுண்டு ஜெயிச்சா நான் வின்னு. எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், விடவே கூடாது. அங்கே தான் இருக்கிறான். எங்கே பின்னாடி போயிட்டான்? தலைவர் சுற்றிட்டு வராது. ஐயோ ஐயோ போயிருச்சே. இந்த ரவுண்டு விடவே கூடாது. மாட்டினானா செதறுவான். ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கிறான். திறந்த உடனே நம்ம இப்போ போய் அழுத்துறான். எஸ், இப்படியே நாம் ஜெயிச்சாச்சு. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. 5க்கு 4 நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அவன் ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறான், நான் ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறேன். ஆனால் ஃபைனலாக எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.